எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நிறைய பேர் வந்து குரூப் 2A மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, குரூப் 2 மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை என்ன மாதிரி பார்டரில் இருக்கிறவங்க குரூப் 2A மெயின்ஸுக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கட்டும், குரூப் 4க்கும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸாக எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. யூடியூப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணாலே இவ்வளோ கட் ஆஃப் அவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ட்டு அதை கேட்கும்போது என்னை விட ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கட் ஆஃப் சொல்கிறாங்க. அதனுடைய பெயினை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. யூடியூப் அப்படிங்கிறத போனாலே ரொம்பவே நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுறேன். கட் ஆஃப் அப்படிங்கிறத தாண்டி யூடியூப் அப்படிங்கிறது ஓகே தான், ஸ்டடீஸை சொல்லித்தராங்க, ஸ்டடீஸ் மெத்தடை சொல்லித்தராங்க. பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பர்சனலாக என்னை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், இல்லை எப்போல்லாம் நான் படிக்க முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேனோ, இல்லை எப்போல்லாம் நான் லோவாக இருக்கேனோ அப்போல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் மேக்ஸ் தான். மேக்ஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன். இன்றைக்கும் நான் ரீசனிங் தான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நாள் ஆகிடுச்சு என்னால் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் ரீசனிங்கும் தமிழ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எதையுமே நான் ஜிஎஸ்லேருந்து வேறு எதையுமே எடுக்கலை. ஆல்ரெடி நான் பேங்க்கில் ஒரு 2 டைம்ஸ் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதனால் என்கிட்ட இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கு மட்டும்தான் இருக்குது. தமிழ் மீடியமில் எனக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, கொஷின்ஸோடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அதனால நான் இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸை மட்டும் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். நோட்ஸ் அப்படிங்கிறது நான் எதையுமே எடுக்கலை. ஓகே நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா போக போக தான் நிறைய யூடியூப்பில் வந்து ஸ்டடீஸ் சொல்லி தருவாங்க இல்லையா ரீசனிங்க்கு. அதனால் நான் அப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தமிழில் இலக்கணம் பார்த்துட்ருக்கேன். இலக்கணமில் அந்த வினையெச்சம் வினையரானையும் பெயர்கள் 11th டாபிக் அது மட்டும்தான் நான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். ஜிஎஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம டிஎன்பிசி அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் நம்ம வெளியில் போகக்கூடாது. எல்லாருமே அதை நினச்சி தான் நம்ம ஓடிக்கிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஓட்டம் அப்படிங்கிறது அந்த வாலில் நிற்கக்கூடிய அந்த இடமா தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போஸ்டிங் வாங்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.